நான் சீமானனுக்கு ஒரு பெரிய இமேஜ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ல நடந்துகிட்டு இருக்கு அந்த கட்சி. ஒரு செட்டு இளைஞர் உள்ள வந்தா அது அவங்க மெச்சூர் ஆகும்போது வெளியில போயிடுறாங்கன்ற ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு. நாம் தன்னோட வாக்கு வங்கி சரிஞ்சு 4% வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? நேரா சினிமா இன்னும் நடிச்சு முடிக்கல, இங்க வந்து நின்றுட்டு நான் வெற்றி பெறுவேன் அதுக்கு ஒருத்தர் வந்து பேசுறாரு. உண்மையில எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த ரசிகர்கள் மனப்பான்மையில இருக்காங்களேங்கிறத எனக்கு கஷ்டமா இருக்கு. 2016 இருந்து நாம் தமிழர் கட்சி அரசியல்ல இருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் இயர் எடுங்க. டிவிக்கே 1.5 வருஷம்ன்றீங்க இல்லையா? அந்த 1.5 வருஷத்தை 17 18 கம்பேர் பண்ணி பாருங்க. என்டிகேவோட பொலிட்டிக்கல் ஆக்ஷன் என்ன, அவங்களோட பொலிட்டிக்கல் இம்பாக்ட் என்ன மாதிரியான ஒர்க்கை கிரவுண்ட்ல பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதை இதோட கம்பேர் பண்ணுங்க. என் தலைவன் வந்துருவான், என் தலைவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னா யதார்த்தத்தை பேசணும்ல. நீ உனக்கு முதல் வாக்கு இருக்காடான்னு கேட்கணும்ல. அவனுக்கு இன்னும் 15 வயசே தானல, அவன்லாம் வந்து நிற்கிறான். எப்பவுமே அரசியல் மாற்றம் ஏற்படணும்னா ஸ்லோவா தாங்க நடக்கும். திராவிட அரசியல் வந்து 60ஸ்ல இங்க அதிகாரத்தை கைப்பற்றுறாங்கன்னா அது சும்மா நடக்கல. அது கிரவுண்ட்ல பிலோசாபிக்கலா நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க, ஐடியாலஜிக்கலா நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. 45% வாக்கள் வாங்குறது எதை வச்சு சொல்றீங்க? நீ ஏதாவது உனக்கு காமி. எனக்கு முன்னாடி இவ்வளோ இது இருக்கு, இவர் பெரிய ரசிகர், இவரை பார்த்தா கூட்டம் கூடுது. இது வாங்க, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லலாமா? ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் சொல்லலாமா? இதை நாங்கள் மிக நேர்த்தியாக இந்த மக்களோடு மக்களாக மக்கள் பணிகளை செய்து கொண்டு தான் இருக்கோம். மக்கள் எங்களுக்கு இன்னும் அங்கீகரிக்கல, அவ்வளவுதான். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ஆமா, அதைத்தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன் திரும்ப ஒரு தெளிவா சொல்லிடுறேன். இந்தியா அலைன்ஸ் நான் சொன்னேன். நான் தெளிவா சொல்றேன். அவர் சொன்ன 2 பாயிண்ட் நான் சேர்த்து அட்ரஸ் பண்ணி சொல்றேன். என்ன தப்பா கன்வே ஆயிடக்கூடாது. லோக்சபா எலெக்ஷனுக்கு இந்தியா அலைன்ஸ்ல ஒன்னா போறாங்க. அந்த இடத்துல ஒரு ஓட் ஷேர் கிரியேட் பண்றாங்க. பட் பாஜகவை தோக்கடிக்க முடியல. அது தனி கேம். அது தொடர்ந்து வந்து 2024 கடைசியில நடந்தா அவங்களுடைய அசம்பிளி எலெக்ஷன்ஸ் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அந்த அசம்பிளி எலெக்ஷன்ல திரும்ப இந்தியா கூட்டணி நடக்காம, ஐ மீன் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்னா நிக்காம தனித்தனியா நிக்கிறாங்க. மும்முனை போட்டியா மாறுது. இவங்களோட ஓட் ஷேர் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கு. ஆம் ஆத்மியோட ஓட் ஷேர் அப்படியே தான் இருக்கு, காங்கிரஸோட ஓட் ஷேர் அப்படியே தான் இருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் பாஜக ஜெயிச்சிருக்கலாம். ஆனா சேர்க்காம பர்பஸ்ஃபுல்லா சேர்க்காம பாஜக ஜெயிக்கிறதுக்கு வழி விட்டுட்டாங்கன்னு நான் ஒரு பெரிய அலிகேஷன் வைக்கிறேன். இந்த அலிகேஷன் எதுக்கு வைக்கிறேன், இந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது கடைசியா முடிக்கிறேன். ஏன் சேர்க்கலன்னா பாஜக விட்டு கொடுக்கறதுக்காக சேர்க்கலன்னு நான் சொல்றேன். பாஜக எழுத்து லோக்சபா எலெக்ஷன் ஒன்னா நிப்பீங்கல்ல, ஏன் அசம்பிளி எலெக்ஷன் நிக்க மாட்டீங்க? எங்க போச்சு இப்ப இந்த கொள்கை? ஏன்னா இவங்க கட்சி வந்து ஒரு ஊழல மாட்டிக்கிச்சு. எப்படியும் உள்ள போறாரு. உள்ள போகும்போது இந்த கட்சி ஆட்சியில இருந்தா காங்கிரஸ் தலைவர்கள் யாராவது சிஎம் ஆயிடுறதுக்கும் அந்த கட்சியை டேக் ஓவர் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தோத்தம்னா எதிர்கட்சியா உட்காந்துட்டு இருப்போம். 4 வருஷம் ஜெயில போட்டா கூட வெளியில வந்து திரும்ப அடுத்த எலெக்ஷன் 2029 இதை அனுதாபத்தையும் சேர்த்து ஜெயிச்சுக்கலாம். பாஜக ஜெயிக்க முடியும், காங்கிரஸ் வளர்த்துட்டோம்னா ஜெயிக்க முடியாதுன்றது ஆம் ஆத்மியோட நிலைப்பாடு. புரியுது. பட் இது எப்படி நீங்க தமிழ்நாட்டு அரசு அதான் சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் தி பாயிண்ட். நாம் தமிழர் இன்னைக்கு தனியா நிக்கும் போது அவங்க 15% ஓட்டு எடுத்துருவாங்க. ஆனா திமுக திரும்ப ஜெயிச்சிரும். ஒருவேளை நாம் தமிழர் ஒரு அழகான அலையன்ஸுக்கு அவர் முன்னெடுக்கட்டோங்க. நான் சொல்றேன், தாவேக்கா வரலையா விடுங்க. நீங்க போய் பாருங்க. நீங்க தலைவர் நான் நம்புறேன். நான் சீமானனுக்கு ஒரு பெரிய இமேஜ் வச்சிருக்கேன். பாமக இருக்கு, தேமுதிக இருக்கு, எவ்வளவு வேல்முருகன் அண்ணன் இருக்கிறாரு. நீங்க என்ன அட்டெம்ப்ட் எடுத்தீங்க? பேசுங்க. நீங்க முதல்வரா மட்டும் இல்லாம ஏதோ ஒரு 3ஆம் மணி உற்பத்தி பண்ணுங்க. ஒரு மக்கள் நல கூட்டணி ஏதோ ட்ரை பண்ணுங்க. வரமாட்டோன்னு தெரிஞ்சு தனியா நின்று என்னங்க பர்பஸ் சால்வ் பண்ண போறீங்க? வருஷம் போயிட்டே இருக்கு. 2026 நிறைய தலைவர்கள் 60 வயசை தாண்டிட்டாங்க. ரொம்ப நல்லா இல்ல. ஒரு மாற்றம் வேணும் இல்லைங்களா? 2வது, கட்சிக்குள்ள வந்து யாரும் வெளியில போகலாம்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ல நடந்துகிட்டு இருக்கு அந்த கட்சி. ஒரு செட்டு இளைஞர் உள்ள வந்தா அது அவங்க மெச்சூர் ஆகும்போது வெளியில போயிடுறாங்கன்ற ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பேச்சுக்கு சொல்றேன், எனக்கு அது நடக்க வேண்டாம். டச் அவுட் நடந்தா ஒருவேளை நாம் தன்னோட வாக்கு வங்கி சரிஞ்சு 4% வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? இது எல்லாமே நம்ம கையில இல்லைங்க. ஓட்டு போடுற 4 கோடி பேர் கையில இருக்கு. 8ல இருந்து 10க்கு போனா ரொம்ப சந்தோஷம், 15 போனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க ஆட்சி அமைச்சா எனக்கு அதோட சந்தோஷம். கேள்வி 8 4 போயிடுச்சுன்னா என்ன பண்ண போறீங்க? அதுக்கு பதில் இருக்கா? ஆவாதுன்னு ஏதாவது கூட்டு இருக்கா? நம்ம ஜோசியக்காரன் இல்லையே. வாட் இஸ் த பிளான் பி? அது இல்லாம திரும்பவும் திமுக ஆட்சியில் உட்காரத்துக்கு எல்லாரும் வேலை பாக்குறீங்களோன்னு கேட்கிறேன். ஓகே கேப்ரியல் சார், கட்சி ஆரம்பிச்ச 1.5 வருஷத்துலயே நம்ம அதிகமா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்குமோ தாவேகா கிட்ட அப்படின்ற கேள்வி ஒண்ணு. 2வது, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, குறையவும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இங்க மாற்றம் தேவைதான், தேவையில்லைன்னு யாரும் சொல்லல. ஆனா அதற்கான வழிகளை நாம் தமிழர் கட்சி மேற்கொள்ளலையோ, தனித்து போட்டி அப்படிங்கிறதுலயே சுருங்கிடுறாங்களோ அப்படிங்கிறது 2வது கேள்வி. பொலிட்டிக்ஸ்ன்றது பார்த்தோம்னா அதான் நான் கிளியரா ஃபர்ஸ்டே சொல்லும் போது
2016 இருந்து நாம் தமிழர் கட்சி அரசியல்ல இருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் இயர் எடுங்க, 16 எடுங்க, 17 எடுங்க, 18 எடுங்க, ஏதாவது ஒரு இயர் எடுங்க. இப்ப அதே இதை கம்பேர் பண்ணி பாருங்க. டிவிகே 24ல இருந்து கட்சி ஆரம்பிச்சு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. 1.5 வருஷம்ன்றீங்க இல்லையா? அந்த 1.5 வருஷத்தை 17ஓடயோ 18ஓடயோ கம்பேர் பண்ணி பாருங்க. என்டிகேவோட பொலிட்டிக்கல் ஆக்ஷன் என்ன, அவங்களோட பொலிட்டிக்கல் இம்பாக்ட் என்ன மாதிரியான ஒர்க்கை கிரவுண்ட்ல பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதை இதோட கம்பேர் பண்ணுங்க. எவ்வளவு பிரஸ் மீட், எவ்வளவு மேடை பேச்சு, தொண்டர்கள் எவ்வளவு ஆக்டிவா என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணீங்க. சோ அந்த பேசிஸ்ல நான் சொல்றேன். ரெண்டாவது என்ன கேட்டீங்க? இவர் சொன்ன மாதிரி அந்த இனிஷியேட்டிவ் எடுக்காம மற்ற கட்சிகளை ஒன்றிணைக்கிறதுக்கு மக்கள் நல கூட்டணி மாதிரி கூட்டணி வேண்டாம் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுருங்கி தனியாவே இருந்துடுறாரு. சரி, அது என்ன சிக்கல்னா தான், இப்ப கூட்டணினா என்ன பேசிஸ்ல கூட்டணியை ஃபார்ம் பண்ணுவீங்க? திமுகவை வீழ்த்த போறோம், ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ண முடியாது. அது ஒரு பேஸ் கிடையாது. கூட்டணியை நீங்க ஃபார்ம் பண்றீங்கன்னா பிரின்சிபிள்ட் அலைன்ஸா இருக்கணும், ஐடியாலஜிக்கல் அலைன்ஸா இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்க கூட்டணியை ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப என்டிகே ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரின்சிபிள் இருக்கு, ஒரு ஐடியாலஜி இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அவங்களால திராவிட கட்சிகளோடயோ நேஷனல் பார்ட்டிஸோடயோ போய் சேர முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இல்ல நான் திமுக வீழ்த்துன்றதுக்காக ஒரு கூட்டணி சேர்ந்தா அது சரியா ஒர்க் அவுட் ஆகுது. இப்ப நான் அதுக்குதான் தேமுதிக இருக்காங்க, பாமக இருக்காங்க, வேல்முருகன் சார் இருக்காரு, இப்படி இருக்காங்கல்ல பல கட்சிகள். இப்ப ஒண்ணு அவங்க சேர வரமாட்டாங்க. ஏன்னா இப்ப இந்த பார்ட்டிஸை பொறுத்தளவுல அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னா, திராவிட கட்சிகள்ட்ட இருந்து ஒரு 4-5 சீட் நம்ம கிடைத்தாலும் வின்னிங் ப்ராபபிலிட்டி நமக்கு அதிகம். ஸோ சிறிய கட்சிகளை பொறுத்தளவுல நம்ம வின்னிங் சீட்ஸ் தான் அவங்க வந்து மெயினா டார்கெட் பண்ணுவாங்க. என்டிகே கூட வந்தா வின்னிங் சீட்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால இப்ப அவங்க திமுக அதிமுகவுடைய கூட்டணி வைத்து பழகிட்டாங்க, அதிகாரத்தையும் ருசிச்சு பழகிட்டாங்க. ஸோ இப்போ திடீர்னு அவங்க ரிவர்ஸ் போய் என்டிகேவோடையோ டிவிகேவோடையோ இப்போ அலைன்ஸ் வைக்க முடியாது. இப்படி அலைன்ஸ் வச்சா அவங்களுக்கு பவர் கிடைக்காது. ஸோ அதனால அவங்க போக மாட்டாங்க. பட் என்டிகே பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தாலும் ஒரு திராவிட கட்சியோட போய் அவங்க ஓட்டு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. நீங்க டிஎம்டிகேன்னு சொன்னீங்க, எம்டிஎம்கேன்னு சொல்றீங்க. ஸோ அவங்களாம் திராவிட கட்சிகள், அவங்களோட போய் எப்படி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒன்ஸ் நீங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் அந்த பஞ்ச்ல ஒன் ஆஃப் த அதர்ஸா மாறிடுவீங்க. உங்களோட அந்த யூனிக்னஸ் வந்து உடஞ்சிரும். இன்னைக்கு என்டிகேவுக்கு இருக்கக்கூடிய அந்த யூஎஸ்பி என்னன்னா, லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் அவங்க காம்ப்ரமைஸே ஆகாம இருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க ஓட்டு கம்மியாகும்னு. நான் 2016 இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒன்று தான் அவங்களுக்கு மேக்ஸிமம், ஒன்றுக்கு மேலாம் போகாது அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. ஒன்றை உடச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பிரேக் பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒன்ஸ் நீங்க கரெக்டான பார்ட்டிஸோட போய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கன்னா அது உங்களோட கிரெடிபிலிட்டியை பிரேக் பண்ணிடும். ரெண்டாவது சார் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஆம் ஆத்மி பிளஸ் காங்கிரஸ் சேர்ந்துருந்தாங்கன்னா பிஜேபி வீழ்த்திருப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? யூஸ்வலா எலெக்ஷன் அப்படி ஒர்க் ஆகாது. இப்ப நம்பர்ஸ் வைஸ் பார்த்தோம்னா டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே சேர்ந்தாங்கன்னா 70% ஓட்ஸ் வரும்னு நம்ம சொல்லலாம். ஆனா 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 10% ஓட் கூட வராது. ஏன்னா அது ரெண்டும் ஆப்போசிட்டான கட்சிகள். ஸோ அதே மாதிரிதான் ஆம் ஆத்மி கட்சி எப்படி பில்ட் ஆகுது? ஆம் ஆத்மியோட மெயின் ஃபோக்கஸே காங்கிரஸ் தான். அவன் காங்கிரஸ் அடிச்சு தான் டெல்லியில பவரை பிடிக்கிறான். அதே மாதிரி பஞ்சாப்லயும் காங்கிரஸை காலி பண்ணி தான் பவருக்கு வரான். ஸோ ஆம் ஆத்மி பாஜகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தல, காங்கிரஸை காலி பண்ணி காங்கிரஸோட ஓட்ஸை உள்வாங்குது. அப்படி இருக்கும்போது நீங்க திருப்பி காங்கிரஸோட போய் அலைன்ஸ் வச்சீங்கன்னா அங்க இருந்து இங்க வந்த ஓட்ஸை நீங்க அவங்ககிட்ட திருப்பி எடுத்து கொடுக்குற கதையா போயிடும். ஸோ அதனாலதான் ஆம் ஆத்மிக்கு 24 வந்து அலைன்ஸ் ஒர்க் ஆகல. இந்தியா அலைன்ஸுக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. அந்த ஓட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஆம் ஆத்மிக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகல. இது கெஜ்ரிவாலுக்கும் தெரியும். இது தெரிஞ்சுதான் கெஜ்ரிவால் அங்க போனாரு. அதுக்கான காரணம் என்னன்னா நமக்கு தெரியும். 24க்கு முன்னாடி ஆம் ஆத்மி மேல ஏகப்பட்ட ப்ரெஷர் போட்டாங்க. ஸோ கெஜ்ரிவாலுக்கு வேற வழி கிடையாது. நமக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் அவர் அந்த முடிவு எடுத்தார். ஸோ அதனால 1+1 எலெக்ஷன்ல ஒர்க் ஆகாது. ஓகே, அப்ப 26ல நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி தனிமையா தெரிஞ்சா போதும், கூட்டணி இல்லாம நான் தனிச்சு நின்று நான் போராடி ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தான் சீமான் இருக்காரு. இப்போ நான் உங்களுக்கு அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காரு. இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்றேன். லெட்ஸே ஏடிஎம்கேயோட போய் அலைன்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. ஏடிஎம்கே, பிஜேபி, என்டிகே எல்லாம் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. ஏடிஎம்கே ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம் 26ல. அதுக்கப்புறம் 31ல அதுக்கப்புறம் என்ன ஆகும்? என்டிகேயோட நிலைமை 31ல என்ன? 31ல வரும்போது ஏடிஎம்கேவுக்கு எதிராக பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். நீங்க ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்ப நீங்க டிஎம்கே கிட்டையும் போக முடியாது. ஏன்னா டிஎம்கே எதிர்த்து தான் நீங்க அரசியல் பண்றீங்க. ஸோ 31ல உங்களோட கிரெடிபிலிட்டி உடஞ்சிரும். ஏடிஎம்கேன்ற ஒரு பார்ட்டியோட திராவிட கட்சியோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணா உங்களுக்கு கிரெடிபிலிட்டி உடஞ்சிரும். ரெண்டாவது அலைன்ஸும் வைக்க முடியாது 31ல. ஏன்னா ஏடிஎம்கேக்கு எதிராக பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். நீங்க அப்ப திருப்பி எங்க வந்து சேருவீங்க? ஸ்கொயர் 1க்கு வந்து சேருவீங்க. தனியா நின்று அதே இடத்துக்கு தான் வருவீங்க. ஸோ அதனால அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் லாங் ரன்ல உங்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும். எப்பவுமே அரசியல் மாற்றம் ஏற்படணும்னா ஸ்லோவா தாங்க நடக்கும். திராவிட அரசியல் வந்து 60ஸ்ல
இங்க அதிகாரத்தை கைப்பற்றுறாங்கன்னா அது சும்மா நடக்கல. அது கிரவுண்ட்ல பிலோசாபிக்கலா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஐடியாலஜிக்கலா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆர்ட்ல எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தேவையான ஒரு வரலாற்று அடித்தளத்தை போடுறாங்க. ஐடியாலஜியை நிறைய லீடர்ஸ் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. பார்ப்பன எதிர்ப்பா இருக்கலாம், அதே மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குங்க. சும்மா பொலிட்டிக்கல் சேஞ்சுன்றது பட்டுன்னு ஒரு நாள் அப்படியே ஒரு ஸ்டார் வராரு, ஸ்டார் வந்து இப்படி அடிச்சு தூக்கி போட்டு எல்லாத்தையும் சினிமா அது. அரசியல்னு வரும்போது ஒரு 30-40 இயர்ஸ், இது வந்து சோஷியல் ப்ராசஸ், இது ஒரு சயின்ஸ் இது. ஸோ ஒரு சோஷியல் ப்ராசஸ் நடந்தாதான் ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். அதுக்கான டைம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2009க்கு முன்னாடி தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்லோவாக கெயின் ஆகி 8% ஓட்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. எப்படி இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு? அப்போ 2009க்கு அப்புறம் தமிழ் தேசியத்துக்கான தேவை ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டில் ஏற்படுது. சொசைட்டியில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுது. அந்த தேவையை அவங்க பூர்த்தி பண்ணுறாங்க. 2009க்கு முன்னாடிலாம் நான் பார்த்துருக்கேன், திராவிட மேடைகளில் ரொம்ப அக்ரெசிவாக கான்ஃபிடென்ட்டாக அவங்க பேசுவாங்க. தமிழ் நேஷனலிசம்லாம் தமிழ்நாட்டில் வரவே முடியாது, தமிழ் நேஷனலிசம்னு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாருமே வீழ்த்தப்பட்டிருக்காங்க, திராவிடத்தோடய வந்து சேர்ந்துருவாங்க, ஆதித்தனாரா இருக்கலாம், மாப்போசி அவர்களா இருக்கலாம், சம்பத் அவர்களா இருக்கலாம், யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு பேசுவாங்க. அப்படிப்பட்ட சூழல் இருந்த இடத்துல நீங்க 8% வாங்குறாங்க திராவிட கட்சிகளை மீறி. சோ சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், அது ஸ்லோவா தான் நடக்கும், பட்டு நடந்துராது. சில நேரங்கள்ல பட்டும் நடக்கும். இப்ப ரஷ்யன் ரெவல்யூஷன் பாத்தீங்கன்னா ஒரு 3 monthsல கேமே சேஞ்ச் ஆயிரும். அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ்க்கு பேக்ரவுண்ட் ஸ்லோவா நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய போராட்டங்கள் இருக்கும், அது இருக்கணும். அது இல்லாம பட்டுன்னு எதுவுமே ஈஸியா நடக்காது. மாற்றம் நம்ம லைஃப்ல நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு தான் நம்ம லைஃபை சேஞ்ச் பண்றோம். அதே மாதிரி சொசைட்டிலையும் சேஞ்சுக்கு டைம் ஆகும். ஓகே, புரியுது சார். உங்களுடைய நிறைவான கருத்து கேட்கணும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி தனிச்சு தான் நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் டிசம்பருக்குள்ள இந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிசம்பருக்கு பிறகு எப்படி வேணா என்ன வேணா நடக்கலாம் அரசியல் அப்படிங்கிறதா பலருடைய கருத்தா இருக்கு. திருமாவளவன் அவர்களும் அதை பதிவு செய்திருக்காரு. அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்குமா அப்படிங்கிறதே டவுட் தான் அப்படின்ட்டு. அப்ப நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? முதல்ல அவருக்கான பதிலை நான் சொல்லிடுறேன். அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, வெற்றி மட்டும்தான் தேவை, வெற்றி பெறணும், வெற்றிக்கு தான் எல்லாம் நிற்கிறோம், நாங்கள் வந்து கிரிக்கெட்டில் ஜெயிக்கிறது தான் முக்கியம், எத்தனை ரன் அடிக்கிறது முக்கியம், அப்படி இல்லை, எப்படி அடிக்கிறோங்கிறது முக்கியம். அந்த ரன்னை நீங்கள் எப்படி அடிக்கிறீங்க, எவ்வளோ நேர்மையாக உண்மையாக அது வந்து வாங்கப்படுதுன்னு. 10 தடவை அவுட் ஆகி அவனை ஏமாற்றி, இல்லை அவனுக்கு அம்பையரை காசு கொடுத்து இது பண்ணி இவ்வளோ ஃப்ராட் பண்ணி நீங்கள் அந்த அந்த வெற்றியை நீங்கள் தேவையில்லைங்கிறேன். நான் எங்களுக்கு வெற்றி நிரந்தரமாக கிடைக்கணும் அப்படின்னா நேர்மையாக வெல்ல வேண்டும்னு நினைக்கிறோம். அங்கே உள்ளவர எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி, நீங்கள் வாக்காளர்களை விலைக்கு வாங்கி, வாக்கு போடுறவங்களை விலைக்கு வாங்கி காசை கொடுத்து, அங்கு வேட்பாளர்களுக்கு காசை கொடுத்து, இத்தனை கலவரங்கள் செய்து எல்லாம் எதிரணியும் உங்ககிட்ட கூட்டணியாக வச்சுக்கிட்டு அவனுக்கும் காசு கொடுத்து கள்ளத்தனமாக நீங்கள் கூட்டணி சேர்ந்து கொண்டு அந்த வெற்றியை சுவைக்க வேணாங்கிறதா எங்களோட எண்ணம். புரியுதுங்களா? வெற்றி வெற்றி வெற்றினா நீங்கள் அவன் செய்த ஊழல். இப்போ நான் கேப்ரியல் சொன்னார் இல்லையா, அதிமுகவுடன் இப்போ தாவேக்கா விஜய் செய்கிறாரு, இல்லை யாரோடய விஜய் சேர்ந்து வெற்றி பெற்றார், அவருக்கு 45% வாக்குகள் வந்துடுதுன்னு வச்சுங்களேன். இந்த வெற்றியை வைத்து அவர் என்ன செய்வார் நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இந்த மக்களுக்கு நான் இவ்வளோ திட்டங்கள் இருக்குது, நான் இவ்வளோ தொலைநோக்கு பார்வை இருக்குது, எதுவுமே இல்லைங்க. நேராக சினிமா இன்னும் நடிச்சு முடிக்கல, இங்கே வந்து நின்றுட்டு நான் வெற்றி பெறுவேன், அதுக்கு ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, அதை இது பண்ணி பேசுகிறாரு, அப்படிங்க என்டாஸ் பண்ணி பேசுகிறாருன்னா உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த ரசிகர்கள் மனப்பான்மையிலே இருக்காங்களேங்கிறத எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் எப்படி யோசிக்கிறானே, என் ரசிகர் நான் வந்து என் தலைவன் வந்துடுவான், என் தலைவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னா யதார்த்தத்தை பேசணும்ல. நீ உனக்கு முதல் வாக்கு இருக்காடான்னு கேட்கணும்ல. அவனுக்கு இன்னும் 15 வயசே தானல, அவன்லாம் வந்து நிற்கிறான் ஜேசிபியில் ஏறி தொங்கிக்கிட்டு. என்ன நிலைப்பாடு இருக்குது அவனுக்கு, அரசியல் புரிதல் இருக்குது என்ன தெரியல. அவன் பூத் கமிட்டி போட்டு வேலை செஞ்சு விட்டுருவாங்களா? உனக்கு தெரியுமாங்க எப்படி வேலை செய்யணும் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அது கலை யதார்த்தம், அது கிடையாது. நீ மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட வேட்பாளர் யாருன்னு அறிவுமானோம். இன்னைக்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு முதல்ல வேட்பாளர் அறிவிச்சிருக்காருன்னு என்ன காரணம் அப்படின்னா, மக்களை போய் சேரணும், மக்கள்கிட்ட போய் அதை. நாங்கள் வந்து காசு பெரிய பொருளாதார பின்பலம் கிடையாது, எனக்கு ஒரே நாளில் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி அவங்கள கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்கக்கூடிய இது கிடையாது, எங்களோட வல்லமை கிடையாது. அப்போ தொடர்ச்சியாக நாங்கள் வந்து இந்த மக்களிடம் போய் அந்த அந்த கேண்டிடேட்டை அறிமுகப்படுத்துகிறோம். அவர்கள் 6 மாதம் 1 வருஷம் அவங்க வேலை செய்கிறாங்க, மக்களுக்கு அந்நிய நெருக்கமாகறாங்க. அப்போ ஒரு புரிதல் உருவாகும். நீங்கள் எதுவுமே செய்யாமல் நான் வந்து வெற்றி மட்டும்தான், நான் இன்னைக்கு வந்துட்டேன்னா நான் 45 இல்லை 50 45% வாக்குகள் வாங்குறது எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் ஏதாவது ஒன்று காமி, எனக்கு முன்னாடி இவ்வளோ இது இருக்குது, இவர் பெரிய ரசிகர், இவரை பார்த்தா கூட்டம் கூடுது, இது வாங்க, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லலாமா, ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் சொல்லலாமா? இவரை பார்த்தா இவர் எல்லாத்துக்கும் தெரியும், ஜிபி முத்துவை தெரியும், டிடி வாசனை தெரியும், நயன்தாராவை தெரியும், பல செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. இன்னைக்கு கூட்டினாங்கன்னா கல்யாண நகைக்கடை திறந்தாங்கன்னா கூடுது. இன்னைக்கு புஷ்பா 2 வந்து பீகாரில் போடுறாங்க ஆடியோ ரிலீஸு, கூட்டம் கூடுது.
போய் நிப்பாரா அவரு? பரவாயில்ல, எனக்கு வந்து இவ்வளவு கூட்டம் கூட்டிச்சு பீகார்ல நின்று ஜெயிச்சிருவான்னு நீங்க பேசலாமா? அத அவர் ரசிகர் வேணா பேசுவான், நின்னா ஓட்டு போடுன்னு. இதே பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் நின்று தோத்துட்டாங்களே, ஒன்றும் பண்ண முடியலையே. அப்போ இது மட்டும் முக்கியம் கிடையாது. நீங்கள் களத்தில் நிற்கணும். களத்தில் நின்று மக்கள் போராட்டத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் உடனடியாக இந்த மாற்றம் நடந்துடாது. திருப்பி நான் அதான் சொல்கிறேன். நீங்கள் இன்றைய வெற்றிக்காக நீங்கள் நாளை ஜெயிக்க போகிறது வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. இன்னைக்கு நீங்கள் எனக்கு ஜெயிச்சா போதும், நாளைக்கு அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து திருடங்கூடயே நின்று ஜெயிச்சிருவேன். இது எப்படி இருக்குது? நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, வெட்டுருங்க. அதிமுக ஊழல் இல்லையா? பாஜக மீள் ஊழல் இல்லையா? அப்போ இவங்களோட சேர்ந்துருங்க, வெற்றி பெற்றுருங்க. நீங்கள் எதுக்கு சும்மா இத்தனை ஆண்டுகள் 12 ஆண்டுகள் சும்மாவே தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்படிலாம் இல்லை. நாங்கள் மிக நேர்த்தியாக இந்த மக்களோடு மக்களாக மக்கள் பணிகளை செய்து கொண்டு தான் இருக்கோம். மக்கள் எங்களை இன்னும் அங்கீகரிக்கலை, அவ்வளோதான். ஆனால் நாங்கள் மக்களிலிருந்து அந்நியப்படலை. மக்களோடு தொடர்ச்சியாக எங்களோட பணிகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவர்கள் மெதுவாக நாம் தமிழர் கட்சி பக்கம் வந்து கொண்டு தான் இருக்கார்கள். மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தோழர் சொன்ன மாதிரி ஒரு புரட்சி என்பது ஒரே நாள் நடந்துடாது. அதுக்கான அடித்தளங்கள் இட்டு விட்டார்கள். 2016 போட்ட அடித்தளம் இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக மக்கள் வந்து அணிதிரண்டு வந்து கொடுங்க. அது நாளை 2026 தேர்தலில் கூட நடக்கலாம். அதை நான் வந்து அனுமானிச்சுலாம் சொல்லலை. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்க 15% வேற யாருமே தொட்டதில்லை, 20% மேல தனிச்சு நின்று விட்டுல. இந்த மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி நிகழ்த்துங்கிற. ஓகே புரியுது சார். நாங்க ஒரு சோஷியல் ரிஃபார்ம் கிரியேட் பண்றதுக்காக வந்திருக்கோம். எங்களுக்கு வெற்றியை தாண்டி நாங்க அரசியல் களத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்கள் கிட்ட ஈஸியா அக்சசபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நாம் தமிழர் கட்சிகிட்ட தனித்து பார்க்கப்படுது. அண்ட் அது இல்லாம நாங்க நேர்மையா நேர்வழியில போய் தனிச்சு நின்றே போட்டியிட்டு வெற்றியை பெற்றுவோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. குறுக்கு வழியில போய் அம்பேருக்கு காசு கொடுத்து நாங்க வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. உங்களுடைய நிறைவான கருத்து? இது ஏதோ ஒரு ஆதங்கத்தோட வெளிப்பாடா நான் பாக்குறேன். ஏன்னா தாவேகா தலைமையில தான் ஒரு கூட்டணின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப பாஜகவோ அதிமுகவோ திமுகவோ கூட போனா நீங்க சொல்லலாம், அண்ணன் ஏதோ மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் பார்த்துட்டு வந்து அம்பையர் வாங்கிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. சோ அது வந்து வாங்கலன்னு சொல்றாரு அவரு. இந்த தேர்தல் களத்துல எல்லாமே நியாயமா நடந்திருக்கு நீங்க சொல்றீங்களா? இல்ல, இதுக்கு என்ன அந்த வெற்றி நியாயம் நீங்க சொல்றீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். இதுவரை வாங்கிய வெற்றிகள், இந்த தமிழக மண்ணில் நியாயமாக வாங்கிய வெற்றிகள் நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அதுதாங்க திரும்பவும் அந்த 1.5 வயசான ஒரு கட்சிய 75 ஆண்டு கால ஊழலை இல்ல அதுதான் திரு கேப்ரியல் சொன்னாரு இல்ல, 1.5 வருஷத்துல கூட நம்ம கணக்கில் இப்ப 2016 இருந்து தான் கேப்ரியல் பேசுறாங்க. ஆனா 2010 கட்சி தொடங்குனதுல இருந்தே களப்பணியில இருந்துட்டு தானே இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. நான் சொல்லட்டுமா? இப்போ கேப்ரியல் அண்ணன் வந்து ரொம்ப சீசன்டான ஒரு ஜேர்னலிஸ்ட். எவ்வளவு அழகா எந்த இடத்துல ஹிஸ்டரி மேனிபுலேட் பண்ணாருன்னு நான் ஒரு 3 இன்ஸ்டன்ஸ் மட்டும் சொல்றேன். நீங்க அதுக்கப்புறம் அந்த தரவுகளுக்கு நீங்களே வேலிடேட் பண்ணிக்கங்க. 2016 இருந்து 24 வரைக்கும் இப்படி நிக்கிறாங்க கட்சி ஆரம்பிச்சு 2010. முதல் 6 வருஷத்தை அசால்ட்டா லெஃப்ட்ல தள்ளிட்டீங்க. நான் கேக்குறேன், அப்படின்னா நீங்க 2026 இருந்தாலே தாவேக்காவை கணக்கே எடுக்கணும். 2026 தானே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். சரி, நீங்க 10ல இருந்து எடுத்துக்கோ, ஒண்ணும் தப்பு இல்ல. 10ல வேலை பார்த்தா இருக்காங்க. 10ல இருந்தே அவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. அந்த ட்ராக் ரெக்கார்டுக்கு தான் வரேன். ஆண்டு காலமா ஊழல் செஞ்ச அதிமுகக்கு இங்க இலை மலர்ந்தால் அங்க ஈழ மலரும் சொன்னாங்க. அது என்ன கணக்கு? அதை சொன்னவங்க தானே நாம் தமிழர். திமுகவை வீழ்த்தணும், காங்கிரஸ் கூட்டணியா வீழ்த்தணும்னு சொல்லி வந்தாங்க இல்லையா? 2011 நிக்க வேண்டியதானே ஈழப்படுகொலையை தாண்டி. அந்த இடத்துல தேர்தல் அரசியலுக்குள்ள வரலனாலும் ஏதோ ஒரு சைடு எடுத்திருக்காரு. நான் நியூட்ரல் அப்படின்ட்டு அரசியல் அந்த சைடு கூட விஜய் எடுக்கலைங்க. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச பிறகு நீங்க எப்படி புரியுங்க? அதாவது 3 இன்ஸ்டன்ஸ் சொல்ல போறேன். ஒன்னு வந்து 2010 கட்சி கொண்டு வந்துட்டு உள்ள நின்னுட்டு 11 அஇஅதிமுகக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு பாம்பேல போயிட்டு பாஜக வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணதால நான் பேசல. தமிழகத்துக்குள்ள அஇஅதிமுக இலை மலர்ந்தால் ஈழ மலரும்னு அழகா பேசி அவங்களை ஜெயிக்க வச்சுட்டு ஊரூரா போய் பேசிட்டு 2016 தேர்தலுக்கு தான் உள்ள வராரு. 16 இருந்து 26 அக்கௌண்ட் பண்ணிக்கிறாரு கேப்ரியல் அண்ணன். 26 தேர்தலுக்குள்ளதான் தாவேக்கா வர போறாங்க. அன்னையில இருந்து அக்கௌண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த 1.5 வருஷமே கணக்கு கேட்பாங்க. உங்களுடைய எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு 30 வருஷ காலம் ஆகுமா? கூட்டணியில அது நடக்காதான். நீங்க சொன்ன அந்த திமுக அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது கூட்டணியில தாங்க. 1967 ஜெயிக்கும் போது திமுக கூட்டணி ஆட்சியில ஜெயிச்சாங்க. மாற்றம் வராதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அண்ணன் கண்ணில் எம்ஜிஆர் வந்துட்டாரு. சில மாற்றங்கள் நிகழும். ரஷ்யன் ரெவல்யூஷன் போயிட்டாரு. ஏங்க எம்ஜிஆரோட ஒரு ரெப்ளிகாவா விஜய் வரமாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், ஏங்க விஜய் வந்து ஒரு எம்ஜிஆர், நான் விஜய் எம்ஜிஆர்னு சொல்லல. ப்ளீஸ் டோன்ட் அண்டர்மைன், தப்பா மீன் பண்ணிடாதீங்க. நடந்திருக்குன்னு சொல்றேன். திமுக மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. 30 ஆண்டு காலம் ஆச்சு, ஓகே. ஆனா தனியா வரல, கூட்டணியோட வந்தாங்க. அந்த கூட்டணி தேவையா அவங்க 1967 அண்ணா அட்ரஸ் பண்ணாரு.
எம்ஜிஆர்னு ஒருத்தர் அந்த கட்சியில இருந்து வளர்ச்சி பெற்றதுனால அங்கிருந்து அவரால் ஒரு எலெக்ஷன்ல பண்ண முடிஞ்சு, தொடர்ச்சியா 3 எலெக்ஷன்லயும் பண்ண இல்ல முடிஞ்சு. சார், அதை அவங்க அக்னாலேஜ் பண்றாங்கல்ல, எங்களுக்கு இமிடியேட் ரெஸ்பான்ஸ் வேண்டாம், எங்களுக்கு தற்காலிக வெற்றியை நம்பி நாங்க இல்ல, எங்களுக்கு இப்ப தோல்வி இருந்தாலும் பரவாயில்ல, நிரந்தர வெற்றியை நோக்கி தான் நாங்க போறோம். நிரந்தர வெற்றிக்கே திமுக பண்ணதே கூட்டணின்ற நான் இன்னைக்கு என்னன்னா, திமுக அன்னைக்கு காங்கிரஸ் வீழ்த்தணும்னு ஒரு அஜெண்டா இருக்கும்போது காங்கிரஸ்ல இருந்து வெளில அந்த தலைவரோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்றாங்க. இது வந்து ஹிஸ்டரியை தான் ஈஸியா பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. ஒண்ணு டைம் எடுக்கும்ன்றாங்க, எம்ஜிஆருக்கு டைம் எடுக்காது. நான் ஒரே ஒரு குறுக்கீடு, அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் கேட்டு, கூட்டணி வெற்றிங்கிறார் இல்லையா, யாரோட கூட்டணி இப்ப விஜய் அவர்கள் அமைக்க போறாங்க? இப்ப அதிமுகவுடையா பாஜகவுடையா அமைத்தால் வெற்றி அப்படின்னா அந்த கூட்டணியோட மூட்டைகளை, அவர்கள் செய்த ஊழல்களை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இந்த வெற்றிக்கு? கூட்டணி வச்சாதான் வெற்றி பெற முடியும்னு சொல்றீங்க. ஆனா தாவேக்கா யாரோட கூட்டணி போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அண்ட் எல்லா கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு பேகேஜஸ் இருக்கு கரப்ஷன் அப்படின்ற பேர்ல. அப்படி எந்த கட்சிகளோட தாவேக்கா போய் கூட்டணி வச்சா சரியா இருக்கும்? டோட்டலி மிஸ் அண்டர்ஸ்டுட். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இவ்வளவு அவசரத்துல சீசன்டு பொலிட்டீஷியன்ஸ், இவ்வளவு மெச்சூர்டு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கிற எல்லாரும் ஏன் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்றீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நாம் தமிழரோ விசிகா திருமானனோ இவ்வளவு சீக்கிரம் தனிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுதாங்க இந்த டோர்ஸையே இவ்வளவு சீக்கிரம் க்ளோஸ் பண்றீங்க. இப்போ அஇஅதிமுக பாஜக கூட்டணி அனௌன்ஸ் பண்றதும் ஹரிபரின்னு நான் சொல்றேன். நாம் தமிழர் இவ்வளவு சீக்கிரம் கூட்டணி இல்லைன்னு சொல்றதையும் ஹரிபரின்னு சொல்றேன். விசிகா திமுக கூட மட்டும்தான் என் கூட்டணி, மற்ற ஜன்னல் கதவுகளை அடைச்சிட்டேன்னு சொல்றதே நான் அவசரம்னு சொல்றேன். ஒரு 1.5 வயசான கட்சி நில்லுங்க, 6 மாசம் ஆகட்டும், ஒரு பயணம் பண்ணுவோம், டைம் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் நீங்க எல்லாம் அவசரமா கன்க்ளூட் பண்றீங்கன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க பதிலுக்கு என்னென்ன கேக்குறீங்க? அப்ப யாரு கூட கூட்டணி? எங்க கூட்டணி பத்தி அப்புறம் பேசுவோங்க. நான் என்ன சொல்றேன், அப்படி ஒரு அழகான கூட்டணி நாம் தமிழர், விசிகா, தேமுதிக, தாவேக்கா அமைஞ்சா, இது அமையலன்றது ரெண்டாவது, இப்படி ஒரு அமைஞ்சா இது நல்லா இருக்குல்ல. நீங்க சொல்லக்கூடிய பேகேஜ் இருக்கிற திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக புறம் தள்ளிட்டோம், அழகா தானே இருக்கு. எதுக்கு இங்க அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி வெயிட் பண்ணலாமே நான் கேட்கிறேன். நீ யார் கூட கூட்டணி போற? அவங்க கருப்பு பேக் நீ சுமக்க போறேன்னு கேட்கறாங்க. இவ்வளவுதான் நான் சொல்றேன். they are not taking any alliances sides yet, but டைம் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம். இன்னைக்கு போயிட்டு இருக்க டைரக்ஷன் தப்பா இருக்குன்னு அறிவுரை சொல்றதுதான் என் வேலை. அதான் பண்றேன் சார். ஒருவேளை தாவேக்கா 6 மாசத்துக்கு பிறகு கூட்டணி அப்படின்னு ஒரு கேட் ஓபன் பண்றாங்க அப்படின்னா அது யாரோட இருக்கு? உங்களுடைய நிறைவான கருத்து? என்ன பொறுத்தளவுல தாவேக்காவுக்கும் பெரிய ஆப்ஷன் இல்லைன்னு பாக்குறேன். பெரிய அலைன்ஸ்ல மெயின் திராவிடன் பார்ட்டிஸோட அவங்க போய் அலைன்ஸ் வைக்க முடியாது. ஏடிஎம்கே உடையோ பாஜகவுடையோ திமுகவுடையோ போய் அலைன்ஸ் வைக்க முடியாது. மெயின் நேஷனல் பார்ட்டிஸோடய அலைன்ஸ் வைக்க முடியாது. மேபி சிறிய கட்சிகளை உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. பட் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, ஒரு லாஜிக் சொன்னேன் இல்லையா, சிறிய கட்சிகளும் தாவேக்கா கிட்ட போக மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு சீட்ஸ் அது கன்வெர்ட் ஆகாது. ஸோ டிவிக்கே தனியா போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு நான் பாக்குறேன். அப்புறம் அலைன்ஸ் பத்தி இன்னொரு விஷயம், இப்ப சார் வந்து சொன்னார், இப்ப இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு 2010லயோ 11லயோ ஒரு ஸ்டேஜ்ல பேசினார். ஆக்சுவலா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது நிஜமாவா பேசினாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, நான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தது இல்லை. ஆனா அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் அது நடந்திருந்தா, அது ஒரு சின்ன ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸ். ஏதோ ஒரு இடத்துல நீங்க அதிமுக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட், ஒரு நாள் நடந்த இன்சிடென்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்டிகேவுக்கு ஒரு பிளாக் மார்க்கா இருக்கு. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க அதிமுகவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கன்னா அது கட்சியவே காலி பண்ணிடும். ஒரு ஸ்டேஜ்ல பேசின ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. ஸோ அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நாளைக்கு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களோட ஐடியாலஜியை மீறி பார்ட்டி டிஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ அதனால அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அரசியல் மாற்றம் பத்தி பேசும்போது நான் சொல்ல வர்றது என்னன்னா, திராவிடம் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் தமிழ்நாட்டில் வேர் உணுவதற்கு ஒரு 30-40 இயர்ஸ் டைம் ஆச்சு. ஜஸ்டிஸ் பார்ட்டி டைம்ல இருந்து நீங்க அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் திமுக என்ன பண்றாங்கன்னா, அவங்க காங்கிரஸ் பார்ட்டியோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணல. அவங்க என்ன பண்றாங்க, எதிரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எதிரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கம்யூனிஸ்டுகள் வேற சில கட்சிகளோட சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அது ஒரு பிரின்சிபிள்டு அலைன்ஸ் தான். நானும் என்டிகே அலைன்ஸே ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, பிரின்சிபிள்டு அலைன்ஸா இருக்கணும் அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்றேன். திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு ரொம்ப குறுகிய ஒரு பார்வையோட நீங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடாது. திமுக வீழ்த்தணும் பாஜக வீழ்த்தணும்ன்றதை விட அரசியல் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்ற அடிப்படையில் பிரின்சிபல் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். ஸோ அதான் இதையும் பதில் சொல்லிடலாம்னு நினைச்சேன். ஓகே, ஸோ அப்போ ஓவராலா நாம் தமிழர் கட்சி கொள்கை கூட்டணியா அமைக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இல்லை இப்போ சொன்ன மாதிரி அதே ஸ்டாண்ட்ல தான் கூட்டணி கிடையாதுன்னு தனித்து நிற்கிறாங்களா அப்படிங்கிறதும், அண்ட் தாவேக்கா 6 மாசத்துக்கு பிறகு என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூகிச்சு பேச முடியாது. தொடர்ந்து பேசும். நேரத்திற்கு நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.